என் வைஃபை கூப்பிட்டு கேட்டா அந்த பைத்தியம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றா. ஆனா அந்த பைத்தியம் என்னடானா என் வைஃப் என்னமோ அவன் முன்னாடி உட்காந்து அழுறேன்னு சொல்றான். அதுவும் எனக்காக அழுகிறாளாம். Can you believe that? அவன் நிஜமாவே அழுதுட்டு இருக்காடா அறிவு கட்டவனே. மறுபடியும் இங்க வந்துட்டியா வெக்கம் கட்டவனே? இந்த பாருங்க சார், இந்த வாட்டி நானா ஒண்ணும் இங்க வரல, கூப்பிட்டதுனால தான் நான் இங்க வந்தேன். ஓ அப்படியா? அப்ப சசிகலா மேடம் உன்னை இங்க கூப்பிட்டாங்களா? சசி யாருங்க அந்த சசிகலா? அப்படியே போட்டு என்கிட்ட நீ டிராமா பண்றியா? இங்க பாரு, சசிகலா மேடமே உன்னை இங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வர சொல்லிருக்காங்க. புரியுதா? என்ன நடக்குதுங்க? நான் தான் ஏதாவது பண்ணணும் போல இருக்கேன். அவங்க என் கூட வரதுக்கு ரெடியா இருக்காங்களா? யாருங்க? எதுக்கு? ஏய், அவங்க உன்னுடைய மனைவியா? நீ அவங்களுடைய ஹஸ்பண்ட். அவங்க உன் கூட வரலனா வேற யார் கூட இருப்பாங்க? சார், என் மனைவி என் கூட தானே இருக்காங்க. ஓ, உன் கூட இருக்காங்களா? அப்படின்னா எதுக்காக அவங்க இவ்வளவு நாள் எங்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சார், நீங்க ஏன் என் மனைவி பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? அப்படியே போட்டேன் போய். உன் மனைவி பின்னாடி நான் சுத்திட்டு இருக்கேனா? தேவையில்லாம பேசினா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன நடக்குதுங்க? ஏன் தேவையில்லாம என் ஹஸ்பண்ட் கிட்ட வம்பு பண்றீங்க? இது பாருங்க, நான் என்ன நானா என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் என் ஹஸ்பண்ட் திட்டுறீங்க? ஏங்க உங்க ஹஸ்பண்ட் திட்டாம என்ன பிடிச்சு திட்டிட்டு இருக்கீங்க? இந்த மோசமானவங்க சும்மா விட கூடாது. சார், நான் மோசமானவ இல்ல. வேணும்னா என்னோட கேரக்டர் சர்டிபிகேட் செக் பண்ணி பாருங்க சார். வாய் மூடு. நான் சசிகலா மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். புரியுதா? நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. விடுங்க அவரை. பாத்தீங்களா? கொஞ்சம் கூட அவனுக்கு வெக்கங்கிறதே கிடையாதுங்க. ஏற்கனவே உங்களை பிடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ உங்க பின்னாடி வர அப்படியே போறான். ஸ்டாப் இட் எனஃப். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் தான் சொன்னேன்ல, ஏன் திரும்ப என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? என்னது இதெல்லாம்? இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒழுங்கா மரியாதையா பேசுங்க. புரியுதா? நல்லவரோ கெட்டவரோ என் புருஷன் தான் எனக்கு கண் கண்ட தெய்வம். அவரை மட்டும் கூப்பிடாதீங்க. யாரு? உங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னேன். பாருங்க, இப்ப கூட நீங்க இன்னும் இந்த ஆளு தான் நம்பிட்டு இருக்கீங்களா? என் ஹஸ்பண்ட் என்ன அடிப்பாரு உதைப்பாரு, என்ன வேணாலும் செய்வாரு. அதை பத்தி உங்களுக்கு என்ன? ஹஸ்பண்ட் வைஃப் பிரச்சனைக்குள்ள நடுவுல வரதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? இருங்க ஒரு செகண்ட். அம்மா, யாரோட ஹஸ்பண்ட்? யாரை டார்ச்சர் பண்றாங்க? ஷட் அப். அப்ப இந்த மேடம்க்கு பைத்தியமா? சார், இத பாருங்க, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். இவங்க என்னோட வைஃப் கிடையாது சார். நீ உன்னோட வைஃபைய மறந்து போயிட்டியா? நோ, நான் என்னோட வைஃபை மறந்து போகல. என்னோட வைஃப் ஹஸ்பண்ட் வைஃப் பிரச்சனையை நம்ம வெளியாள கிட்ட காட்டிக்கணும்னு அவசியம் இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னா என்ன? பாத்தீங்களா? இவன் மறுபடியும் உங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்படினா நீ பேச்சுலரா? நீ மேரிட் இல்லையா? நீ ஒரு ஹஸ்பண்ட் இல்லையா? இல்ல. ப்ளீஸ் லீவ் மை டை ப்ளீஸ். நான் ஹஸ்பண்ட் தான், ஆனா என்னோட வைஃப்க்கு நான் ஹஸ்பண்ட். என்ன நீ ஹஸ்பண்ட்னு ஒத்துக்கற? அப்புறம் எதுக்காக இவங்களை ஏத்துக்கிறதுக்கு நீ இன்னும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? ஆனா நான் எதுக்கு இவங்களை ஏன் கூட வச்சுக்கணும்? ரெண்டு பேரும் தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? செஃபுல்லியும் ஆட்டோ. Thank you மேடம். உள்ள போய் உட்காரு. நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. Thank you. நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். இனிமே நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன். ஏன்னா உன்னையும் என்னையும் இந்த வீட்ல ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஓகே மிஸ்டர் ஷன் கஷ்யப், இனிமே இந்த தெரு பக்கம் கூட நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். புரிஞ்சுதாங்க? வண்டி எடுக்கிறீங்களா? உங்களுக்கு நான் ஸ்பெஷலா சொல்லணுமா? டேய், மேல ஏத்திட்டு போறடா. என்னடா திருக்கர்னு முடிக்கிற? சசிகலா எங்க போயிட்டு இருக்கா? போயிட்டாங்க. என்னது போயிட்டாங்கண்ணா? இது கூட புரியலையா? அவங்க ஹஸ்பண்ட் கூட போயிட்டாங்க. என்ன?